அன்பார்ந்த தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 24 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் அயராது இந்த தேசத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு அவர் உறங்குவது 3 மணி நேரம் மட்டுமே. அப்படி அயராது பாடுபட்டு உழைக்கும் பாரத பிரதமரின் சந்தோஷத்திற்காக நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம், மன் கி பாத் நிகழ்ச்சியை பார்ப்பது. அவ்வாறு மன் கி பாத் நிகழ்ச்சியை பார்த்து அதனை புகைப்படம் எடுத்து சரல் ஆப்பில் பதிவேற்றம் செய்வதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அதற்காக நாம் ₹1 கூட செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நமது தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சியை 40% பூத்துகளில் கூட கட்சிக்காரர்கள் பார்ப்பதில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதனை நாம் முன்னேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 75 பூத்துகளிலாவது இந்த முறை நாம் காண வேண்டும். அதனை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காகத்தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒரு சிலருக்கு எப்படி பார்ப்பது என்று தெரியவில்லை. ஒரு சிலருக்கு பார்த்தாலும் கூட அதை எப்படி சரல் ஆப்பில் பதிவேற்றம் செய்வது என்றும் தெரியவில்லை. அது சம்பந்தமாகத்தான் நான் தற்பொழுது விளக்கம் சொல்ல இருக்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பார்க்கலாம், உங்கள் குடும்பத்தாருடன் பார்க்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட அழைத்து அமர வைத்து பார்க்கலாம். ஏனென்றால் பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கடுகளவு கூட அரசியலை பற்றியோ கடுகளவு கூட எதிர்க்கட்சிகளை பற்றியோ பேச மாட்டார். நாட்டு நடப்புகளை பற்றி பேசுவார். நாட்டில் யாராவது நல்ல சாதனைகள் செய்தால் அவர்கள் பெயரை ஊரை குறிப்பிட்டு பேசுவார். அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் அவசியம் அனைத்து பூத்துகளிலும் பார்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு இந்த நிகழ்ச்சியை எப்படி பார்ப்பதில்லை, அது எப்படி பதிவேற்றம் செய்வதில்லை என்று சொல்லியிருந்தேன். முதலாவதாக உங்கள் வீட்டில் உள்ள தொலைக்காட்சியில் டிடி பொதிகை சேனல் வருகிறதா என்று பாருங்கள். அவ்வாறு அந்த சேனல் உங்களுக்கு வருகிறது என்றால் அந்த சேனல் நம்பரை குறித்து வைத்து கொள்ளுங்கள். வருகின்ற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் டிடி பொதிகை சேனலை ஆன் செய்து பாருங்கள். ஹிந்தியில் பேசுவார் பாரத பிரதமர் அவர்கள். அப்பொழுதே நீங்கள் எல்லோரையும் அமர வைத்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு 11:30 மணிக்கு தமிழில் பேசுவார். இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனேயே தாமதம் இல்லாமல் சரல் ஆப்பில் அதனை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் டிவி இல்லை என்றாலோ அல்லது டிடி பொதிகை சேனல் வரவில்லை என்றாலோ கவலை இல்லை. ரேடியோ இருந்தால் ரேடியோவில் நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை ரேடியோ இல்லை, ரேடியோவில் இந்த வானொலி நிலைய அறிவிப்புகள் நிகழ்ச்சிகள் எதுவும் வரவில்லை என்றாலோ அப்பொழுது கூட கவலை இல்லை. அதுவும் எளிமையாக நீங்கள் இதை பார்க்கலாம். எப்படி என்றால், முதலில் உங்களுடைய செல்போனில் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஏஐஆர் ரேடியோ என்ற ஒரு ஆப். இதனை டவுன்லோடு செய்து உங்களுடைய செல்போனில் வைத்து கொள்ளுங்கள். சரியாக 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு அதனை நீங்கள் தொட்டால் போதும். அதனுள் உள்ள தொலைக்காட்சி நிலையங்கள் அனைத்தும் வரும். உங்களுக்கு எந்த தொலைக்காட்சி நிலையம் பிடிக்கிறதோ அதனை மறுபடியும் தொட்டால் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஆரம்பித்துவிடும். அது மதுரை வானொலி நிலையமாக இருக்கலாம், திருச்சி வானொலி நிலையமாக இருக்கலாம், கோவை வானொலி நிலையமாக இருக்கலாம். எந்த நிலையத்தை தொட்டாலும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும், தெளிவாக வரும். ஏனென்றால் இது செயற்கைக்கோளிலிருந்து நமக்கு வருவதால் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாக ஒளிபரப்பாகும். நீங்கள் அதனை காணலாம். அவ்வாறு காணும் பொழுது நீங்கள் அதனை புகைப்படம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த செல்ஃபோனை நீங்கள் ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்டில் இவ்வாறு இந்த ஸ்டாண்டு இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு கேளுங்க. ஒருவேளை இதில் சவுண்டு உங்களுக்கு போதலை அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதை உங்கள் செல்ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டூலில் வச்சுட்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு எல்லோரும் கேட்கலாம். நல்லா சத்தமாக கேட்கும், நல்லா தெளிவாக கேட்கும். அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பதிவேற்றம் பண்ணலாம். இப்போது நிகழ்ச்சி பார்த்துட்டீங்க. அதை எங்கே பதிவேற்றம் பண்ணணும், எப்படி பதிவேற்றம் பண்ணணும், அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் இந்த சரல் ஆப். இதை உங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு முதல்ல நீங்கள் அதை தொட்ட உடனேயும் அது கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர், செல் நம்பர் கொடுக்கணும். அது செல் நம்பரை பதிவு பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கணக்கு பதிவாகிவிட்டது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து மன் கி பாத் நிகழ்ச்சிக்கான அந்த லோகோ வரும். அந்த லோகோ வந்து இதே மாதிரி படமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் மாற்றி மாற்றி போடுவாங்க. இதில் தெளிவாக அந்த மன் கி பாத்துங்கிறது மட்டும் தெளிவாக இருக்கும். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே வந்து எந்த சட்டமன்றம், எந்த பூத்து, எத்தனை பேர் பார்த்தீங்க, அப்படி கேள்வியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு கீழே வந்து 2 பாக்ஸ் இருக்கும். அதில் தொட்டிங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஃபோட்டோவை நீங்கள் முன்னாடியே உங்கள் செல்ஃபோனில் வச்சுக்கணும். அந்த ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு ஃபோட்டோ பதிவு பண்ண சொல்லி கேட்கும். அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்மிட் பட்டனை வந்து நீங்கள் தொடணும். தொட்டால் தான் அது சப்மிட் ஆகி பதிவாகி மேலே போயிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எந்த வேலையும் அதில் கிடையாது. இந்த நிகழ்ச்சி எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு பூத்துலேயும் நம்ம எல்லோரும் பார்க்கணும். அதுக்காக ஒவ்வொரு சக்தி கேந்திர பொறுப்பாளர், ஒவ்வொரு கிளைத்தலைவர் அனைவருக்கும் இந்த வீடியோ போய் சேருமாறு நீங்கள் கண்டிப்பாக இதனை அனைவருக்கும் ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.